இல்லை ஒன்றுமே இல்லை, 3 கேள்வி ஒரே ஒரு டாஸ்க், 5 மினிட்ஸ் கூட ஆகும். நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 10,000 மதிப்புள்ள ஒரு டைட்டன் வாட்ச் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சாருவோட ஃபேவரட் கலர் என்ன? சாருவோட ஃபேவரட் கலர் ப்ளூ. ப்ளூவா? உண்மைதானா? ஓ, அதுக்காக தான் நீங்கள் ப்ளூ கலர் டிஷர்ட் போடுவீங்க? அது ஆமாவா? நீங்கள் வெளில வந்து தான் நம்ம தண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், உங்கள் அம்மாவிட்ட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இல்லை, இதெல்லாம் போட மாட்டாங்க, நம்மள நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த ஃபோனில் உள்ளதை எல்லாத்தையும் இவர் என்ன யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்க, இவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, இந்த மாதிரி பண்ணாத. சாரு சாரு ரொம்ப பண்றேன் தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு அப்பவே சொன்னானே உன்னை பத்தி. நானா லூசு? கரோனுக்கு வெறி வரது சாரு, நீ பண்ணாதான் பார்த்தா. நான் பாருங்க என்ன நினைச்சு வச்சிருக்கான், நாம வெளில சொல்லாம என்னை பத்தி எப்படி நான் நினைச்சு வச்சிருக்கான். அப்ப எதுக்கு போன் தர மாட்டாதான்? போன் தானே வேணும். ஆமா, நீ போன் விடு. என்ன வச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. அவன் என்னென்னமோ நினைச்சு வச்சிருக்கானா என்னை பத்தி. அவனும் என்னென்னமோ சொன்னாங்க, என்கிட்ட வந்து கேட்கறான். சர்ப்ரைஸ் பண்ணு, பர்த்டே உங்களுக்கு பிராங்க் பண்ணு சொல்லிட்டு. ஹே கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். பிரதர், ஹாய் பிரதர். நம்ம 360 வேர்ல்டு யூடியூப் சேனல் பேசுகிறோம். ஒரே நம்ம கப்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, ரியல் கப்பிள்ஸ் வெளியில் பண்ணுவோம். 3 கொஸ்டின் கேட்போம், ஒரு டாஸ்க்கு ஒன்று சொல்லுவோம். அதை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வேலை இருக்குது. இல்லை ஒன்றுமே இல்லை, 3 கேள்வி ஒரே ஒரு டாஸ்க், 5 மினிட்ஸ் கூட ஆகும். நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 10,000 மதிப்புள்ள ஒரு டைட்டன் வாட்ச் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ரீச்சுக்கு போகிறோம், டைம் ஆகுது. இல்லை ஒரு 2 மினிட்ஸ் மேடம், ஒன்றுமே இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். இது இல்லை பிரதர், ஒரே 3 கொஸ்டின். உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களை பற்றி இவங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதே மாதிரி 3 கொஸ்டின் ஒரே ஒரு டாஸ்க், சிம்பிள். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா 10,000 மதிப்புள்ள ஒரு டைட்டில் வாட்ச் கிடைக்கும். பிரதர் 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 ரெடி பண்ணியா பிரதர்? வாங்க பிரதர், ஒன்றும் இல்லை, ஒரு 3 கொஸ்டின் தான். கேமரா ரோல், ஆக்ஷன். பிரதர் அப்படியே ஹெல்மெட் கொடுங்க. வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? ஷாம். உங்கள் நேம்? சாரு. ஓகே. எத்தனை வருஷமா லவ் பண்ணுறீங்க? 5 வருஷம் லவ் பண்ணுறீங்களா? ஓகே. உங்களுக்குமே ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ சாரு இருக்காங்களே, சாருவோட ஃபேவரட் கலர் என்ன? சாரோட ட்ரெஸ் வந்து எந்த கலரில் அதிகமாக வச்சுருப்பாங்க? சாரோட ஃபேவரட் கலர் ப்ளூ. ப்ளூவா? உண்மைதானா? ஓ, அதுக்காக தான் நீங்கள் ப்ளூ கலர் டிஷர்ட் போடுவீங்க? அது ஆமாவா? ஓகே, அதனால நீங்களும் உங்கள் கலரையும் ப்ளூ கலராக மாற்றிட்டீங்க சார். இப்போ வந்து சார் வந்து ஒரு பொண்ணோட வெளியில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. இல்லை, போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நீ வேற யாராவது பார்த்துருப்படி, அவனா இருக்காது. நம்பவே மாட்டீங்களா நீங்கள்? கொடுத்து வச்சவங்க பிரதர் நீங்கள். இப்போ வந்து அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு உங்கள் அம்மாவை விட்டு நீங்கள் வெளில வந்து தான் நம்ம தண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், உங்கள் அம்மாவிட்ட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க. போடுவாங்கன்னு வச்சிங்களேன். இல்லை, அதெல்லாம் போட மாட்டாங்க, நம்மள நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பரவாயில்ல, பெரிய விஷயம் இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறது. நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக பதில் தான் சொல்லிவிடுவீங்க.
இவங்களை ஜெயிச்சவங்கள நம்ம அறிவிச்சிருவோமா? டாஸ்க் ஒன்று இருக்கு. ஏன்னா டாஸ்க் நீங்க தான் வின் பண்ண போறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த டாஸ்க் என்னன்னா உங்க ஃபோன் மட்டும் எடுங்க. ஃபோனை எடுங்க. உங்க ஃபோன் மேடம், உங்க ஃபோன் கொடுங்க. ஒன்றும் இல்லை, உங்க ஃபோன் கொடுங்க. இந்த இது வாட்ஸ்அப் அப்படியே பேட்டர்ன் போடுங்க. இல்லை போடுங்க. ஓகே சார், உங்க ஃபோன் கொடுங்க. உங்க ஃபோன் ஓப்பன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனை கொடுங்க. இப்போ இந்த ஃபோனில் உள்ளதை எல்லாத்தையும் இவர் என்ன யூஸ் பண்ணுறாரு நீங்க பாருங்க, இவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க. இல்லை மேடம் இதான் மேடம் டாஸ்க்கு. உங்களை பத்தின புரிதல் இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இவங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? மேடம் இதுதான் மேடம் காசு கடைசி டாஸ்க் மேடம். இல்லை மேடம் ஒன்றும் இல்லை மேடம், இதுல ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் பிரதர். ஒண்ணுமே கிடையாது பிரதர், இது சாதாரண சிம்பிளான விஷயம் தான். நீங்க வந்து உங்க மொபைல் மாத்தும் போது இவங்க என்னென்ன யார்கிட்ட பேசியிருக்காங்க மேடம் இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை மேடம். அண்ணா ஃபர்ஸ்ட் போங்க, நீங்க அண்ணா கேமரா போங்க. என்ன பிரச்சனை? எதுக்குடா பாக்கணும் அவங்களே? அண்ணா நீங்க போங்கண்ணா, வா போலாம் நம்ம. போன பல்ல என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருக்க? மறுபடியும் என்னன்னு கேட்டுட்டு இருக்க? போன பார்த்து என்ன பண்ணு? டேய் என்ன போன கரெக்ட் ப்ரோ டென்ஷன் ஆவீங்க ப்ரோ. அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணா, உங்களால தான எல்லாம். நம்ம பார்த்தா இறங்க நீ. மரியாதை போன மேடம் 10,000 உங்களுக்கு தான் மரியாதை. போங்க. நாங்க என்ன ப்ரோ? டேய் போங்க போன போலாம் வர. சாரோ போன் பண்ணி சார் டென்ஷன் பண்ணாத. சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. சாரி சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. போன கேட்டிட்டு இருக்க, நம்ம பேசினா இருக்கா? என்ன? பூசானி. யாரு லூசு? ரோட்ல. டேய் நானா லூசு? டேய் இந்த பாரு சொல்லி தானே இருக்க. மேல கை வைக்காத ரோட்ல. சாரு அண்ணா போங்கண்ணா, நீங்க உங்களால தானே எல்லாம் டாஸ்க் போறீங்க. ப்ரோ, இது இல்ல. நீங்க போங்க ப்ரோ, டென்ஷன் பண்ணுங்க. சாரு உடனே சொல்லி தானே இருக்க. இந்த மாதிரி பண்ணாத. சாரு சாரு ரொம்ப பண்ற தெரியும்டி. என் ஃப்ரெண்டுக்கு அப்பவே சொன்னானே உன்னை பத்தி. அவ அப்படிப்பட்டவதான். எப்படி கட்டுவ? ஏமாத்திட்டு போலாம் தானே பாக்குறேன். நாம பேசாத. நீ பண்றதா ஃப்ரெண்ட் இருக்க. அவங்க ஏமாத்துறதுக்குலாம் இல்ல மேடம், அவங்க ஏமாத்துறதுல இல்ல. இது வந்து வேலைய பாத்துட்டு ஐயோ டாஸ்க்காக பண்ணது மேடம். சார் விட்டுருங்க சார், இது பிரச்சனை இல்லை. வேலைய பாத்துப்பா. அம்மா நான் பேசிட்டு இருக்கேன்ப்பா. இந்த மனுஷன் பேசான் சிக்கு. ஏய் சொல்லிட்டே இருக்க என்ன? சாரு பின்னாடி வராத. ஏமாத்து. ப்ரோ ஏமாத்து. கை வைக்கிற. ஏமாத்து. நானே பாத்து. ஓ நான் டென்ஷன் பண்ணாத சாரு. கரோனுக்கு வெறி ஏறது சாரு, நீ பண்ணாதான் பார்த்தா. வெறி ஏறினா ஏறிட்டு கிளம்பு. சாரு என் மேல கை வைக்காத. சாரு நில்லு சாரு. சாரு ப்ரோ சாரு என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க என்ன பத்தி? என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லட்டும். உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லட்டும், உனக்கு அதை பத்தி எதுக்குடி? போன குடு. நான் பாருங்க என்ன நினைச்சு வச்சிருக்கான் அவன், வெளில சொல்லாம எப்படியும் என்ன பத்தி எப்படி நான் நினைச்சு வச்சிருக்கான். அப்ப எதுக்கு போன் தர மாட்டாதா? போன் தானே வேணும். ஆமா நீ போன குடு. என்ன வச்சிருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. ஏங்க நீங்க என்ன கோச்சிட்டு போறீங்க? இருங்க. ஹாய் ஹாய் ப்ரோ, என் பேர் சாரு. சாரு எனக்கு தெரியும். ஃபேன் ப்ரோ நானு. Thank you. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதுவும் அந்த ரெஸ்டாரன்ட் வீடியோலாம் செம்ம காமெடியா இருக்கும் ப்ரோ. கிட்டத்தட்ட அவங்க 1 மந்த்தா கேட்டுட்டு இருக்காங்க பிராங்க் பண்ணணும். சரி நாங்க பண்றோம், மொபைல் சேஞ்ச் பண்ற கான்செப்ட் மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இவங்க நெகட்டிவா தான் பண்ண போறாங்க. எங்களுக்கு சொன்னது ஆடியோஸா சொல்லுங்க. இன்னசென்ட், அவன் வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, எதுக்குமே கோவமே பட மாட்டான். அதுவும் என்ன அவ்வளோ சாக்லேட் பாய் அதிகமா சாக்லேட் திம்பாரா? அப்படி இல்ல, இவங்க எப்பனா என்ன ஸ்வீட் சாப்பிடணும் சொல்றதா கடிப்பாங்க ப்ரோ. அவரை ஸ்வீட் வச்சு அடிக்கிறீங்க.
அவன் வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணுவான். என்ன அம்மா அப்பா மாதிரி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான். ஸோ அவன் பர்த்டே அதனால அவன் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக லவ் பண்றீங்க? 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சண்டைலாம் வந்திருக்கா? சண்டே வந்தது இல்லை ப்ரோ. என்ன அந்த அளவுக்கு பார்த்துப்பான் அவன். உங்க 2 பேரும் சண்டே வந்தது இந்த 5 இயர்ஸ்ல? என்ன சொல்றீங்க? நிஜமா? சரி, இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா? நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாலும் அவன் வந்து சாப்பிட்டா என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படி பொறுமையா கேட்பான். நான் அது சொன்னோன்னே புரிஞ்சுப்பான். அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அப்ப நீங்க போனை மாத்தணும்னு சொல்றீங்களா? போனை நீங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அபிஷா எல்லாருக்குமே கோவம் வரும்ல? இல்ல ப்ரோ, அவன் அவ்வளோவா கோவப்பட மாட்டான். ஆனாலும் அந்த கோவத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த பிராங்கை வந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். வேற கான்செப்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, எனக்கு இது பண்ணியே ஆகணும். நான் அதை பார்த்தே ஆகணும். நீங்க போயிட்டு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லிடுங்க. சரி, ஓகே. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு உங்க பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு ஏறுங்க. நீங்களே கூப்பிட இல்லைங்க, நீங்க தான் பண்ண சொல்லுங்க. அவன் என்னென்னமோ நினைச்சு வச்சிருக்கான் என்னை பத்தி. அவனும் என்னென்னமோ சொன்னாங்க, என்கிட்ட வந்து கேட்கறான். ப்ரோ, இது பாருங்க, உங்க சர்ப்ரைஸ் பண்ணு, உங்க பர்த்டே, உங்க பிராங்க் பண்ணி சொல்லி சொன்னாங்க. நாங்க தான் சொன்னோம் ஃபோன் கேட்டா கொடுக்காதீங்க. இல்ல அவங்க இத பாருங்க, இப்ப கூட கையில கொடுத்தாங்க. அவங்க போன் கொடுத்தோம்னா அவங்க நாங்கலாம் சொன்னோம் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. இதெல்லாமா சாரு? என்ன சாரு நீ? ஒரு ஆள் கிட்ட பேசவே மாட்டேன். என்ன பண்ண பாரு, இவ்வளவோ என்ன சொல்லணும். சாரு சாரு அவர் புரிஞ்சுக்காம பண்றாரு. இப்ப இத்தனை வருஷமா இவனால புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவுதானா ப்ரோ? அப்ப கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க என்னை பத்தி. நான் உங்களுக்கு விளையாடுற விஷயமா ப்ரோ? எதுல அந்த விளையாட உங்களுக்கு அவஸ்தை இல்லையா? இல்ல நான் உங்களை சாரி ப்ரோ, உங்களை ஏதாவது நான் ஹர்ட் பண்ணிருந்தேன். இப்ப இப்படி நினைச்சிருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல ப்ரோ. இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுதான் நாங்க இப்போ பிகினிங்ல சொன்னேன்ல, இது டேஞ்சரான கண்டென்ட். அவர் மேலே தப்பு இல்லை, நீங்க போனை கொடுக்காதனால அவருக்கு எல்லாருக்குமே அந்த எல்லாருமே ஒரு மைண்ட். ஆனா கூட நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ, எவ்வளவு பொறுமையா கேட்டிருக்கணும் ப்ரோ. அவன் இவ்வளவு கோவப்படுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் இவ்வளவு மனசுல வச்சிருக்கான். அப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லாம போன் கொடுக்காதனால தான் நான் இவ்வளவு டென்ஷனா பேசுறேன். உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க என்னை பத்தி? ஏங்க அது சும்மா பேச்சுவார்த்தையில சொல்றதுங்க. அது போய் எப்படி ப்ரோ என்னை பத்தி கேரக்டர் அசஸ்மென்ட் பண்றாங்க ப்ரோ? அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ளோல சொல்றது, கோவத்துல பேசுறது. நீ அந்த மாதிரி பண்ணதால நான் டென்ஷன் ஆச்சு. அந்த மாதிரி பேசினேன். ஏங்க உன் எனக்கு என்ன சார் தெரியும்? இந்த மாதிரி பிராங்க் நான் அப்படி பேசினா நீ சும்மா இருப்பியா? நான் இந்த மாதிரி பண்ணா நீ சும்மா இருப்பியா? திரும்ப பிரச்சனை இருங்க ஒரு ரெண்டு பேரும் பேசுறது ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன் அவரை கூட்டு போங்க. இல்ல பிராங்க் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சமாதானமானதாங்க பேசினா பிரச்சனை தான். எல்லா லைஃப்லயும் இருக்கிறது தான். எப்படி பேசிருக்கான் புரியுது ப்ரோ, எனக்கு பிராங்க்னு தெரியாமதான். இந்த இவ்ளோ ரோட்ல எவ்வளவு பேர் பார்த்தாங்க. கேமரா இருக்கு, வீடியோ இருக்கு. நீங்க நம்ம வீடியோ பண்ண சொன்னீங்க. எனக்கு என்ன போன் வாங்கணும். நீங்க எப்படி நீங்களே நிஜமா இப்படி நடக்கும் நினைச்சு கூட பாக்கல. நீங்க வேற கோவப்படணும்னு சொல்லிட்டு சாரி கேட்டு நீ கோவத்துல பேச எங்க மேல நான் சாரி கேட்கணும். அப்பதான் என்ன பேசினா நான் சாரி கேட்கணுமா? நீங்க என்ன ஏங்க இது ஏங்க சீரியஸ் புரியலையா? அவன் என்ன சொன்னான்? நீங்க ஏங்க சீரியஸ் ஃபைட் மாதிரி எடுத்துட்டு போறீங்க? அவங்க புரியுதுங்களா? ஒரு ஃப்ளூல சொல்லுவாங்க, ஒரு அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணுமே சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப சும்மா சாரி கேட்டுருக்கோம். கேட்க தப்பு இல்ல, இதுல ஒண்ணுமே கிடையாது. நாங்க சொன்னோம் இது டேஞ்சரான கண்டென்ட். நீங்க கேட்டா கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு சொன்னாங்க ப்ரோ உங்களை பத்தி. ஏன்னா அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கோவப்பட மாட்டாப்ல, ரொம்ப என்ன ப்ரோ. அதான் உங்களை பத்தி ஆரம்பத்துல எல்லாத்தையுமே சொன்னாங்க. நாங்க ஆனா நீங்க வந்து சாரி பிரச்சனை முடியும், பிரச்சனை தயவு செஞ்சு என்ன அடிச்சலாம் இருக்கான் ப்ரோ. அடிச்சான் ப்ரோ என்ன ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சான். உங்க உரிமையில தானங்க அடிக்கிறாங்க. ரோட்ல அடிப்பாங்களா? அதுக்கு எல்லாரும் எங்க அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல. சாரி கேட்டு அவன் கத்தி இருந்தா கூட நான் சண்டை எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேன். அவன் அடிக்கிறான் என்ன, எப்படி அடிப்பான் அவன் என்ன? இது விடுங்க, இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி சரி சாரி மேடம். ஏன்னா ஒரு கோவத்துல சாரி ப்ரோ. உங்களை ஏதாவது நான் வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு கஷ்டம்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. பரவாயில்ல ப்ரோ. சாரி ப்ரோ. கிளம்புறோம். ஏங்க சாரோ நில்லு சாரோ. ஐயோ என்னடா இது?
கேட்டா அவங்க தான் வர சொன்னாங்க, அவங்களே கடைசியா ஒரு சமாதானம் பண்றாங்க. வார்த்தையை விட்டான் ப்ரோ. கோவத்துல சொல்றதுல அப்படின்னு அந்த அர்த்தத்துல பேசி கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் கஷ்டம் இல்லை, நம்ப இருந்தோமா அது கூட அசிங்கமாயிடுச்சு. இல்ல இது இல்லை நம்ம முன்னாடி அவன் ஒரு டக்குன்னு சொல்லிட்டான். அவன் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன், அங்கேயே சொல்லியிருக்கணும். வருத்திக்கலாம் அவங்க போயிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க? நான் என்ன எனக்கு சம்மந்தம், நீ தான் அந்த கண்டனம் பண்ண போய் நீயே முடிப்போ. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதே உன்னோட வேலை தான்.